இப்போ கொழுக்கட்டை பச்சரிசி மாவு கொழுக்கட்டை நம்ம செய்ய போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள் வந்து ஃபஸ்ட்டு தேவையான தண்ணி தேவையானது ஏலக்காய், சுக்கு பொடி, அடுத்து பால், பசும்பால் காய்ச்சிய பால், அடுத்து தேங்காய் துருவல், அடுத்து நாட்டு சர்க்கரை. கொழுக்கட்டைக்கு அடுத்து கொழுக்கட்டை மாவு வந்து பச்சரிசி மாவு நம்ம பிணைஞ்சு கொழுக்கட்டை பிடிச்சி நம்ம இந்த மாதிரி பிடிச்சி நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அடுத்து செய்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நமக்கு கடாயை வச்சுட்டு தண்ணி நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். தண்ணி கொஞ்சம் கொதி வந்த பின்னதுக்கப்புறம் நம்ம இந்த கொழுக்கட்டையை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்படி தண்ணி வந்து லைட்டாக சூடாகி இப்படி கொதி வரையில் நம்ம போட்டுக்கலாம். வருது கொதிச்சுட்டு வரையில் நம்ம ஏலக்காய் சுக்குத்தூளை நம்ம போட்டுருவோம். இந்த அடுப்போட ஆனந்தம் இந்த அடுப்போட ரேட் வந்து ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க 3570 ரூபா 50 பைசா. வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. வாரண்டி கார்டு, சர்வீஸ் நம்பர், வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. அடுப்பு நல்லா இருக்குது. உழைச்சிக்கிட்டு இருக்கு. மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுக்கலாம். சிம்முன்னு போட்டிருக்காங்க, சிம்முன்னு எழுதியிருக்காங்க. நம்ம சிம்மிலே அப்படியே வச்சுக்கலாம். இது ஆன், இது ஆஃப். லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஸ்டேஜில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், பால் ஊற்றி நம்ம பசும்பால் ஊற்றி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து பார்த்தா உடையாமல் வருங்க. இப்போ வந்து நம்ம நாட்டு சர்க்கரை சேர்க்கணும். நாட்டு சர்க்கரை சேர்த்து நாட்டு சர்க்கரை நல்லா கரையணும்.
அடுத்து நம்ம தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு. ரெண்டு ஸ்பூன் 3 ஸ்பூன் ஸ்பூன் 5 ஸ்பூன் அவ்வளோதான். கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம்.